பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் தற்பொழுது நிலவி வருகிறது. காரில் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த நிலையில் தற்பொழுது தலைநகர் டெல்லியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை 8 பேர் பலியாகி இருக்கிறார்கள், 10 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் விரைந்து தனது விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி. நாளைய தினம் பீகார்ல 2ஆம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல தலைநகர் டெல்லியில இப்படி ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இதை நம்ம அந்த தேர்தலோட பொருத்தி பார்க்கலாமா? குறிப்பிட்டு நீங்க சொல்வதை போலவே நாளைய தினம் 2ஆம் கட்ட தேர்தலானது நடைபெறக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக நாடு முழுவதும் குறிப்பிட்டு 3 மாநிலங்கள் சொல்லலாம். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, அதே போல உத்தரப்பிரதேசம், அப்புறம் குஜராத் ஆகிய மாநிலங்கள்ல குறிப்பிட்டு நேற்று இரவில் தொடங்கி இன்று வரைக்கும் ஒரு 2900 கிலோ அளவுக்கான அந்த வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே போல ஜெய்ஷ் இ முகமது அந்த அமைப்பை சார்ந்த 7 பேர் 7 தீவிரவாதிகளை இந்த மாநிலங்களை சார்ந்த போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த விசாரணையின் அடிப்படையில் பார்க்கும்போது திட்டமிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலானது குறிப்பிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திட்டமிட்டிருப்பதாக தான் தற்போது வரைக்குமே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தால் டெல்லியில் நடைபெற்றக்கூடிய இந்த தாக்குதலானது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல். ஏன்னா வெடிப்பொருட்கள் எல்லாமே இந்த 3 மாநிலங்களையும் அதிக அளவில் எடுத்திருக்காங்க. அதே போல மிக முக்கியமான நபர்கள், அதாவது கடந்த காலங்களில் என்ன மாதிரியான ஒரு தீவிர தாக்குதல் நடத்தினாங்களோ அதே மாதிரியான ஒரு மாடல்ல ஒரு காரில் குண்டுகள் வைக்கப்பட்டு அது வெடிப்பதை போன்ற அந்த ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு அதே மாதிரியான ஒரு தாக்குதலானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. கைது செய்யப்பட்ட அந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு தான் இதற்கும் முழுமையாக பொறுப்பேற்க போகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. நீங்க குறிப்பிட்டதை போலவே பீகார் மாநில தேர்தலை ஒட்டி நடைபெற்றிருக்கு அப்படிங்கும்போது பாதுகாப்பு குறைபாடுகள் தான் நம்ம மிக முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா ஒரு நாட்டினுடைய தலைநகர் பகுதியில் அதுவும் செங்கோட்டை போன்ற ஒரு ஹை அலர்ட் பகுதியில இத்தகைய ஒரு குண்டு வெடிப்பு நடந்திருக்கு அப்படிங்கும்போது பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு வகையில கோட்டை விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இதில் மிக முக்கியமான அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள் தான் எந்த இடத்துல இந்த ஒரு மிக முக்கியமான குண்டுவெடிப்பு சார்ந்த விஷயம் தோட்டை விடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். சிசிடிவி காட்சிகள் தான் இந்த விசாரணையினுடைய ஒரு தொடக்கத்தில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆதாரமாக இருக்க போகிறது. அதனை கைப்பற்றி தொடர்ச்சியான விசாரணை மேற்கொள்வாங்க. தற்போதைக்கு இந்த தடவியல் நிபுணர்கள் சம்பவம் நடந்த பகுதிக்கு நேரடியாக சென்று அவர்கள் மட்டும் இல்லாமல் என்ஐஏ, அதே போல காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் தொடர்ச்சியாக இந்த முதல்கட்ட விசாரணை நடத்திட்டு வராங்க. அதுவும் நாட்டினுடைய தலைநகர் பகுதியில் செங்கோட்டை பகுதியில் இத்தகைய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது எல்லா விதமான உயர் அதிகாரிகளும் நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று தங்களுடைய முதல்கட்ட விசாரணை நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்து ஒரு 2 மணி நேரம் ஆகப்போகக்கூடிய நிலையில முதல்கட்ட தகவல்கள் இதுவரைக்கும் காவல்துறை தரப்புல எதுவுமே வெளியிடப்படலை. அங்க இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும் போது விசாரணை நடந்து வருகிறது, உடனடியாக அடுத்த கட்ட தகவல் நாங்க தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நாட்டில் உள்ள அனைத்து மாநகர்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான நிலையங்கள், அதே போல பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகள், அப்புறம் அரசுக்கு சொந்தமான மிக முக்கியமான பகுதிகள் எல்லாத்துலயுமே தீவிரமான இந்த கண்காணிப்பு சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. உடனடியாக மிக முக்கியமான, அதாவது தலைமைச் செயலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிரமான சோதனைகளோ இல்ல மற்ற இடங்கள்ல தீவிரமான சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்த கட்ட, அதாவது 2 கட்ட உடனடியாக உறுதி செய்யப்பட்டு ரொம்ப ஹை அலர்ட், அதிகமா மக்கள் கூடக்கூடிய அந்த பகுதிகளிலேயே தீவிரமான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த டெல்லி சம்பவத்தின் தொடர்ச்சியாக மற்ற மாநிலங்கள் இதே போன்ற ஏதாவது சந்தேகிக்கக்கூடிய வகையில் ஏதாவது வாகனங்கள் மிக முக்கியமான பகுதிகளுக்கு அருகே இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு ரீதியை தொடர்ச்சியாக அந்த விசாரணை மேற்கொள்வாங்க. நான் முன்பு குறிப்பிட்டதை போலவே ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சார்ந்த அந்த 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில
அவர்களிடமும் வந்து இந்த விசாரணையானது வந்து நிச்சயம் வந்து நடத்தப்படும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து நடைபெறக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் தான் வந்து அவர்களை வந்து தீவிரமான ஒரு கண்காணிப்புக்கு பிறகாக போலீசார் மற்றும் மாநில காவல்துறையினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகாக அவர்களுக்கு இதில் ஏதாவது தொடர்பா, அவர்கள் திட்டமிட்ட குறிப்பிட்ட நபர்களுடன் ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்தில் தீவிரமான விசாரணை வந்து தற்போது காவல்துறையினர் வந்து மேற்கொண்டு வருவாங்க. காவல்துறையினர் மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நபர்களை வந்து டெல்லிக்கு அழைத்து வந்து அவர்களிடம் இது தொடர்பான ஏதாவது செய்திகள் இருக்கிறதா, அவர்கள் ஏதாவது திட்டத்துக்கு வந்து உடந்தையாக இருந்திருக்கிறார்களோ, அந்த திட்டம் தீட்டப்படக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் இவர்கள் வந்து அந்த குழுவினரோடு சேர்ந்து ஏதாவது திட்டங்களை தீட்டியிருக்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் வந்து காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த விசாரணை வந்து மேற்கொள்வார்கள். தேசிய பாதுகாப்பை சார்ந்த என்ஐஏ, அதே போல பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க, நேஷனல் செக்யூரிட்டி சார்ந்த விஷயங்கள் இருப்பவர்கள் எல்லாருமே வந்து இந்த முதல்கட்ட விசாரணையில் வந்து தீவிரமாக விசாரிப்பார்கள். ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குது அப்படின்னாலும் கூட இது வந்து யாரின் மூலமாக எந்த அமைப்பு நடத்தியிருக்கிறது, அல்லது மிக முக்கியமாக அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்புகளுடைய தலைமையிடத்தை வந்து குறிவைத்து தொடர்ந்து இந்தியா வந்து தாக்குதல் நடத்தி அந்த தீவிரவாத அமைப்புகளுடைய அதாவது தலைமையகத்தை வந்து தாக்கி அழித்த அந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது மே மாத காலகட்டங்களில். அந்த காலகட்டங்களில் வந்து ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைமையகம் தான் வந்து பாகிஸ்தான் வந்து முழுமையாக ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக தகர்க்கப்பட்டிருந்தது. அந்த அமைப்பு மீண்டும் ஒரு பழிவாங்கல் நோக்குடன் இந்தியாவிற்குள் ஊடுருவி இத்தகைய ஒரு சம்பவத்தை நடத்தி இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்திலையும் நிச்சயமாக போலீசார், அதே போல உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருமே வந்து அந்த விசாரணையை வந்து மேற்கொள்வாங்க. ராணுவம் சார்ந்தும் ஏதாவது அண்டை நாட்டில் இருந்தோ இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது தீவிரவாத அமைப்புகள் தங்களுடைய நபர்கள் மூலமாக இத்தகைய ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்களா என்ற ரீதியில் அடுத்தடுத்த கட்ட விசாரணையை வந்து மேற்கொள்வார்கள். ஜிவ்வாரதி, நீங்க சொன்னது போலவே ஏற்கனவே பகல்காம் பகுதியில் எல்லை தாண்டி வந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் பல பேர் உயிரிழந்தாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் லைவ்ல தான் இருக்கு. மேற்கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மோடிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் பதிலடி அவங்க கொடுக்கப்பட்டதா இப்போ தகவல்கள் நம்ம பார்க்க முடியுது. இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு இன்னும் அதை ஆக்டிவா வைக்கிறபடி இன்னும் மேற்கொண்டு தாக்குதல் ஏதேனும் நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முன்பு குறிப்பிட்டதை போலவே கிட்டத்தட்ட ஆபரேஷன் சிந்தூர் வந்து தொடங்கப்பட்டு அதன் பிறகு வந்து இன்னும் அந்த ஆபரேஷன் இருக்குன்னு சொன்னாலும் கூட கடந்த 6 மாத காலகட்டங்களில் வந்து எந்த விதமான ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான தாக்குதலோ இல்லை வந்து தீவிரவாத முறியெடுப்பு சார்ந்த விஷயங்களோ வந்து அதன் பிறகு வந்து செய்திகளாக வந்து வெளியாகலை. தொடர்ந்து கண்காணிப்புகள் உள்ளிட்ட பல விஷயங்களை தான் வந்து தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் வந்து மேற்கொண்டு வந்த நிலையில இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த சம்பவத்தில் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தின் தொடர்ச்சியாக முதல்கட்ட தகவல்கள் வந்து யார் வந்து இதுல முழுமையா வந்து ஈடுபட்டிருக்காங்க, இல்லை எந்த தீவிரவாத அமைப்பு வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து பொறுப்பேற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதன் அடுத்ததாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறிப்பிட்டு ஜெய்ஷ் இ முகமது அந்த அமைப்பை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஏன்னா அந்த ஆபரேஷன் சிந்தூர் காலகட்டங்களில் ஜெய்ஷ் இ முகமதை சார்ந்த மிக முக்கியமான தளபதிகள், வீரர்கள், தீவிரவாதிகள் வந்து கொல்லப்பட்டிருந்த நிலையில ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பல பாகிஸ்தானை சார்ந்த ராணுவ வீரர்கள், சில தளபதிகள் வந்து நேரடியாக அந்த ஜெய்ஷ் இ முகமதுனுடைய அந்த இறந்தவர்களுடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியிலே வந்து பார்த்திருந்தோம். அது மிகப்பெரிய அளவுல வந்து அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. எப்படி வந்து இத்தகைய ஒரு குறிப்பிட்ட இத்தகைய ஒரு ஆதரவு வந்து கொடுக்க முடியுது அப்படிங்கிற அந்த ரீதியில் தொடர்ந்து கேள்விகளானது வந்து எழுப்பப்பட்டு வந்த நிலையில தற்போது அதே அமைப்பு இத்தகைய ஒரு தாக்குதலுக்கு வந்து முழுமையாக பொறுப்பேற்க போகிறதா, அல்லது என்ன மாதிரியான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இத்தகைய ஒரு தாக்குதல் சம்பவமானது வந்து நடைபெற்றது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல வந்து தொடர்ச்சியாக இது பண்ணுவாங்க. டெல்லி போலீஸ் கமிஷனரிடம் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக வந்து தொடர்பு கொண்டு இந்த மிக முக்கியமான இந்த வெடிவிபத்து சம்பவம் தொடர்பாக, குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக விஷயங்களை வந்து கேட்டிருந்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் தொடர்ச்சியாக
பல்வேறு பல்வேறு கட்ட விசாரணைக்கு வந்து அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் சார்ந்த விஷயங்களையும் வந்து தொடர்ச்சியாக கேள்விகளாக எழுப்பிட்டு வராங்க. ஏன்னா நாட்டினுடைய தலைநகர் டெல்லியில் நடைபெற்றிருக்கு அப்படிங்கும்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வராங்க. இதுவரைக்குமே அபிஷியலாக குறிப்பிட்ட நாட்டினுடைய பிரதமரிடமிருந்தோ நாட்டினுடைய உள்துறை அமைச்சரிடமிருந்தோ வந்து எந்த விதமான ஒரு 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 கிளாரிபிகேஷனோ வந்து இது வரைக்கும் வரல அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டெல்லி போலீஸ் கமிஷனரோட குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதே போல என்எஸ்ஜி, என்ஐஏ, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் உள்ளிட்ட பலரும் வந்து இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த இடத்துக்கு விரைந்திருக்காங்க. அதே போல ஐபியினுடைய டைரக்டரும் வந்து இந்த சம்பவத்துக்கு முதல்கட்ட விசாரணை சார்ந்த விஷயங்களை வந்து உடனடியாக நாட்டினுடைய உள்துறை அமைச்சருக்கு வந்து உடனடியாக தங்களுடைய அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா குறிப்பிட்டு ஐபி உள்ளிட்ட துறைகள் வந்து இது தீவிரமாக வந்து கண்காணிக்கும். முதல் கட்டமாக எந்த அமைப்பு செஞ்சுருக்காங்க, இந்த ஒரு மாடலில் இந்த ஒரு ஒரு மிக முக்கியமான இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இது யார் வந்து கடந்த காலங்களில் இதே போன்ற ஒரு குண்டுவெடிப்பு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பொருத்தி பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் ஒருவேளை இந்த அமைப்புகளுக்கு இதில் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்தில் வந்து தங்களுடைய விசாரணையை வந்து தொடர்ச்சியாக வந்து மேற்கொள்வாங்க. குறிப்பிட்ட கடந்த 2 நாட்களில் கைது செய்யப்பட்ட நபர்கள், அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட குண்டுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக இது பண்ணுவாங்க. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் தொடர்ச்சியாக டெல்லி போலீஸ் கமிஷனர் சதீஷ் கோல்ஷா தற்போது செய்தியாளர்களை வந்து சந்திக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்று மாலை 6:52 மணி அளவில் வந்து இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருப்பதாக டெல்லி போலீஸ் கமிஷனர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. எல்லா விதமான ஏஜென்சிஸும் வந்து எஃப்எஸ்எல், என்ஐஏ எல்லாமே வந்து தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. உள்துறை அமைச்சரிடம் வந்து எல்லா விதமான தகவல்களையும் வந்து அடுத்தடுத்த கட்டங்களை வந்து தற்போது கொடுத்து வருவதாக சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல நாட்டினுடைய பிரதமர் அவர்களுக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமரிடம் வந்து அந்த அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. என்ன நடந்துச்சு, என்ன முன்கட்ட விசாரணைகள் தெரிஞ்சிருக்கு உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக அப்டேட் செஞ்சிருப்பதாக தற்போது வரைக்கும் அந்த செய்தியாளர் வந்து கிடைத்திருக்கிறது. தற்போதைய விரிவான கள நிலவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.